समर्पयामि अजनी नाम्याः अधोजायमं गोपालं कर्माणि पद्मात्माराज्य अस्मिन् स्वविमानदे निवेदयामि धूमिमाने धूपरूपिणं ध्यायामि आवाहयामि अस्मिन् धूमिमानदे धूपरूपिणं आद्य आजादिं ध्यायामि आवाहयामि अस्मिन् धूमिमानदे सतिवारां धाराभवेश्वरी धूपरूपिणं ध्यायामि आवाहयामि लोकशङ्करम् अर्जुनो बाहुभ्यां घोषणोत्ताभ्यां अर्जुनो भीष्येन ब्रह्मवत्तराजा विञ्जामि वेदचित्तारविदपदे अर्जुनो बाहुभ्यां घोषणोत्ताभ्यां वरदुज्जीवीर्येन रीत्याजान्नाज्याजा विञ्जामि वेदचित्तारविदपदे अर्जुनो बाहुभ्यां घोषणोत्ताभ्यां கேட்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அமையல. அதுக்கு ஒரு மாற்று ஏற்பாடாக நமது புவனேஸ்வரி பீட்டத்தில் ஜெகன்மாதா புவனேஸ்வரி யூடியூப் சேனல் இருக்கு. அந்த சேனல்ல இந்த கும்பாபிஷேகம் ஆச்சாரியாளுடைய அனுகிரக பாஷணம் தனியாகவே வந்துடும். எல்லாரும் புதுக்கோட்டை ஜெகன்மாதா புவனேஸ்வரி பீட்டம் அப்படின்னு அந்த யூடியூப் சேனல்ல ஆச்சாரியாளுடைய ஆசீர்வாதத்தை செவிமடுக்கலாம் என்பதை இந்த சமயத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆச்சாரியர்கள் கூறின மாதிரி தொடர்ந்து இந்த இடத்துல நாம் நல்ல பணிகள்லாம் நிறைய செய்து கொண்டே வர வேண்டும். நாளை முதல் ஒரு 1095 நாட்களுக்கு இடைவிடாது ஒரு சண்டி ஹோமமானது இங்கே ஏற்பாடு பண்ணியிருக்கோம். சண்டி ஹோமம்னா நீங்கள் பகவான் கீதையில் சொன்ன மாதிரி பத்திரம் புஷ்பம் பலந்தோயம் யோமே பக்தியா பிரயச்சதின்னு சொன்ன மாதிரி நாம் குறைஞ்ச செலவுலேருந்து பல கோடி ரூபாய் செலவு கொண்டு சண்டி ஹோமம் பண்ணலாம். ஆனால் நாங்கள் எங்கள் அறக்கட்டளை மூலமாக ஒரு 15,000 ரூபாய்க்கு ஒரு தீர்மானம் பண்ணி அதை ஏற்றுக்கக்கூடிய பக்குவமுடைய யோ அக்னிம் ஆத்மசாத் கிருத்வா பிரம்மார்ப்பண பரோ த்விஜா ஞேயச கர்ம சந்நியாசி மகாயஜ்ய பராயணான்னு ஒரு கர்ம சந்நியாசியாக சந்திரமௌலீஸ்வரானந்த சுவாமிகளுக்கு தீட்சை கொடுத்து அது எல்லாம் தொடர்பு படுத்தி பார்த்தோம்னா இது எல்லாமே ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தில் தான் நடந்திருக்கு. இங்கே பூமி பூஜை போட்டது ராஜநரஹரி சுவாமிகள். அதுக்கப்புறமா 21வது வருஷம் சன்னியாசி குடீரங்கள்லாம் கட்டி இங்கே ஒரு டார்மெண்ட்ரி 4 ரூம் கட்டி எல்லாம் பண்ணினோம். உடனே ககன் வாஜ்பாயின்னு ராஜஸ்தான்லேருந்து சொல்லி அந்த மார்பிள் விக்கிரகங்கள்லாம் வந்து பூஜையெல்லாம் நடந்தது. நிறைய சன்னியாசிகள் இங்கே வந்து தங்கிட்டு போயிருக்கார். இப்போ அதோட ஒரு பரிணாம வளர்ச்சி ஒரு 5 வருஷத்துக்குள்ள இந்த இடத்துல சித்தி கணபதி ஆதிசங்கர பகவத்பாதாள் சாரதா பரமேஸ்வரி இப்போ கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கோம். நாளை முதல் 1095 நாட்களுக்கு இங்கே ஹோமம் நடக்க போகிறது. அது சந்திரமௌலீஸ்வரானந்தா, அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய இளவரசன், அப்புறம் நம்ம லலிதாசிரமத்தில் இருக்கக்கூடிய மாரீஸ்வரன், அப்புறம் அப்பப்போ வரக்கூடிய வேத வித்வான்கள். நம்ம மகேஷ் பட் வந்திருக்கார். அவர் ஜனப்பிரியா ட்ரஸ்ட்னு வச்சுருக்கார். வாங்க பக்கத்தில் ஒரு துட்டு பிரசாதம் எடுத்துட்டு வா. அவர் வாங்க பக்கத்தில் வாங்க. அவர் வந்து கர்நாடக க்ஷேத்திரத்துலேருந்து தான் வந்திருக்காரு. அதனால் வந்து அவர் இங்கே நிறைய ஜனப்பிரியா ட்ரஸ்ட்னு வச்சு சமூக சேவையெல்லாம் பண்ணுறார். நிறையா சண்டி ஹோமங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கார். அந்தக்கரணா ஞான நிலையத்தில் ஓங்காரானந்த சுவாமிகிட்ட
தீட்சை வாங்கிட்ட பிரம்மாத்மானந்த சுவாமிகள் எந்த ஹோமங்கள் பண்ணினாலும் இந்த மகேஷ் பட்டை வச்சு தான் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். இப்போ கூட அபுதாபியெல்லாம் போய் மகாருத்ரங்கள்லாம் பண்ணிட்டு வந்திருக்கார். அதனால் அவரும் அவ்வப்பொழுது விழுந்து இங்கே சண்டி ஹோமங்கள்லாம் பண்ணணும்னு இந்த நான் அவர்கிட்ட கேட்டுக்கொள்கிறேன். அதனால் அடிக்கடி வரணும், இங்கே வந்து எல்லாரும் பாராயணம் பண்ணணும், பூஜை பண்ணணும், தமிழ் வேதங்கள் படிக்கணும், வேதாந்தங்கள்லாம் படிக்கணும். இந்த இடம் ஒரு கல்வி ஸ்தானமாகவும் வளரணும். அதே மாதிரி சாப்பாட்டு ஸ்தானமாகவும் சுவாமி சொன்ன மாதிரி எல்லாருக்கும் போஜன வசதிகளும் சீக்கிரமாக நம்ம செய்யணும். அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த அறக்கட்டளையுடைய நோக்கம். பொதுவாக இங்கே சன்னியாசிகளுக்கு முதலிடமாக வைத்து இந்த ஈஸ்வரானந்த சன்னியாச ஆசிரமங்கிறத துவங்கியிருக்கோம். சன்னியாசம் வாங்க போகிறவா, சன்னியாசம் வாங்கி கொண்டு வா, எல்லாரும் இந்த இடத்துல வந்து பிரார்த்தனை செய்தோமையானால் இந்த சிரவண மன்னன நிதித்தியாசனத்துக்கு தகுதி உடையவர்களாக ஆகிவிடுவோம். அதனால இதுக்கு எல்லோருமா சேர்ந்து உதவிகள் செய்யணும். நிறைய ஆடிட்டர், ஸ்ரீராம் ஆடிட்டர், வீணா மாமி ஆடிட்டர், எல்லாரும் ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க. அதனால அவர்கள்லாம் கரெக்டாக ஆடிட் பண்ணி நமக்கு எல்லா விதமான ஏற்பாடுகளும் செய்வார்கள். நாம் ஆனந்தமாக சாப்பிட்டு கவலை இல்லாமல் மந்திரங்களை சொல்லிட்டு ஆனந்தமாக இருக்கலாம். அதனால் எல்லோருக்கும் பரம மங்களமும் கிடைக்க வேண்டும் என்று அனைத்து குருநாதர்களிடத்தையும் ஜெகன்மாதா புவனேஸ்வரி தேவியையும் பிரார்த்தித்து வாழ்த்தி மகிழ்வோமாக. சாரதே பாகிமாம் சங்கரா ரட்சமாம்.